சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகை. அதாவது நாளைக்கு வந்து ஆடி கிருத்திகை 29 வருது, 30 வருது கிருத்திகை நட்சத்திரம். சரிங்களா? இதனால் பாதி பேருக்கு குழப்பம் இருக்குது, இது எப்போ கொண்டாடுறது அப்படிங்கிறது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தால இந்த விரதம் இருந்தால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன் இந்த விரதம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கீர்த்திகை ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்குமே, சிவன் பார்வதியோட மைந்தன் தான் நம்ம வேலன். அவரை வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா 6 கார்த்திகை பெண்கள். அந்த 6 பெண்கள் தான் நம்ம சிவனோட வரத்தால் நட்சத்திரங்களாக மாறினாங்க. சரிங்களா? இதெல்லாம் முருகோட புராணத்தில் வரும். அவங்கள இன்றைக்கி நினைவுபடுத்தி அவங்கள கௌரவிக்கும் விதமாக தான் இந்த கீர்த்திகைங்கிறது, ஆடி கீர்த்திகைங்கிறது கொண்டாடப்படுது. சரிங்களா? தன் தாயை எல்லாரும் அப்படி துதிப்பதெல்லாம் அந்த நாள் வச்சு முருகன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கேட்குற வரத்தை கொடுப்பாரு. சரிங்களா? இதான் வழக்கம். சரி வாங்க, இதுக்கடுத்து நம்ம இது கிடைக்கிறனால என்னென்ன வரங்கள் கிடைக்கும், அடுத்து இது எப்போ கொண்டாடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த 2024 வருஷம் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா 29ஆம் நாளும் கார்த்திகை நட்சத்திரம் வருது, 30ஆம் தேதியும் கார்த்திகை நட்சத்திரம் வருது. சரிங்களா? இப்போ 2 தேதி வருதுனால நம்ம இது எப்போ கொண்டாடுறது குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த கார்த்திகை மட்டும் இல்லை, இதுமாரி 3 கார்த்திகையுமே சிறப்பானது தான். அதாவது தை மாதமும் இதுமாரி கார்த்திகை வரும், கார்த்திகை மாதமும் கீர்த்திகை வரும், இப்போ ஆடி கீர்த்திகை. சரிங்களா? இதில் வந்து ஆடி கீர்த்திகைக்கு வந்து ஒரு சிறப்பு எப்போவுமே உண்டு. சரிங்களா? ஆடி மாதம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப நல்ல மாதம் தான். சரிங்களா? இந்த தேதியில் அனைத்து முருகன் கோயில்லையுமே பூஜைகள் கண்டிப்பாக நடக்கும். காவடி எடுக்கிறவங்க காவடி எடுப்பாங்க, வேல் குத்துறவங்க வேல் குத்துவாங்க, நேர்த்திக்கடன் செலுத்துறவங்க இந்த நாளில் கண்டிப்பாக நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து பால் குடம் எடுக்கிறது, பாலாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாலாபிஷேகம் இந்த நாளில். சரிங்களா? அவர் குழந்தை பாலனாக இருக்கனால இந்த தடவை இந்த கீர்த்திகை அன்னைக்கு யாரெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணுறாங்களோ, இல்லை பால் குடம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் நல்லதை ரொம்ப ரொம்ப அள்ளி கொடுப்பார். முக்கியமாக அந்த கிடைக்கக்கூடியது குழந்தை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, ரொம்ப வருஷமாக. அவங்களுக்கு இந்த குழந்தை பாலனுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அடுத்து திருமணம் தடவையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரம் கூடி வரும். செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்து வம்பு வழக்கில் நிறைய சிக்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த ஆடி மாதம் விரதம் இருந்து வழிபட்டால் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். சரிங்களா? ஜூலை 29ஆம் தேதி பகலில் 2:41 கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து மறுநாள் 30ஆம் தேதி 1:40 வரைக்கும் கீர்த்திகை நட்சத்திரம் தான். சரிங்களா? இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி இருந்து வழிபட்டு வந்து எப்படின்னா, கார்த்திகை விரதங்கிறது பரணிலே துவங்கிடுவாங்க. சரிங்களா? பரணி நட்சத்திரம் காலையிலே துவங்கி கார்த்திகையில் முடியணும், அதான் வழக்கப்படி பார்த்தா. ஆனால் இப்போ ஜூலை 29ஆம் தேதி காலையில் விரதம் தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி மாலையில் விரதத்தை நிறைவேற்றினா தான் அப்படி இருக்கும். சரிங்களா? அது வந்து எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. சரி, அவங்க உடம்பு செல்லாமல் எழுதுனே இருப்பாங்க. ஏன்னா 2 நாள் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஜூலை 29ஆம் தேதி காலையில் பரணியில் தொடங்கி நீங்கள் கார்த்திகையில் முடிக்கணும்னா மறுநாள் சாயங்காலம் ஆயிரும். ஜூலை 30ஆம் தேதி தான் சாயங்காலம் தான் நமக்கு கீர்த்திகை முடியும். சரிங்களா? அப்படி முடியாதவங்க என்ன செய்யலாம்னா ஜூலை 30ஆம் தேதியை காலையில் துவங்கி மாலையில் நிறைவு செய்யலாம். சரிங்களா? இது வந்து 2 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக பண்ணுங்கள். சில பேர் இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, கண்ணீரெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கள். சரிங்களா? பாலை விட பல மடங்கு மீனானது கண்ணீர். ஏன்னா அதில் உண்மையும் நேர்மையும் இருக்கும். அந்த கண்ணீரோட உங்கள் செஞ்ச பாவமும் உங்களோட வினைகளும் அழித்து கொடுப்பான் வேலன். வேலனை நம்பி முழு மனதோட விரதம் இருங்க. நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், வம்பு சட்டைகள் நீங்கி நலமோடு வாழ்வீங்க. சரிங்களா? வேலன் துணை இருப்பான். உங்களுக்கு இந்த பாலகன் முருகனை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.